Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மர்ம நபர்கள் சிலர் தன்னை கடத்தியதாக 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் கூறியதை நம்பி வாட்ஸ்அப்பில் குழந்தை கடத்தல் சம்பவம் பற்றி ஆடியோ பதிவு வெளியிட்ட கீழ்வேளூர் மருத்துவமனை ஆய்வக தற்காலிக பெண் பணியாளர் மன்னிப்பு கோரியுள்ளார். பொதுத் தேர்வு எழுதுவதற்கு பயந்து பள்ளிக்கு செல்லாத அந்த மாணவன் கூறிய பொய்யை அப்படியே நம்பி தான் ஆடியோ வெளியிட்டதாகவும், சமூக வலைதள தகவல்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்யாமல் யாரும் தம்மை போன்று தவறு செய்ய வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். பின்பு காவல்துறைக்கு தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்த காவலர்கள் விசாரணை நடத்தினர். விசாரணை நடத்திய பின்பு அம்மாணவன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத பயந்ததாகவும் அடிக்கடி பள்ளிக்கு விடுமுறை அளிப்பதாகவும் தகவல் தெரிய வந்தது. எனவே நான் அனுப்பிய ஆடியோ முற்றிலும் தவறானது. மேலும் இது போன்ற உண்மை நிலை அறியாமல் இந்த மாதிரி வீடியோ மற்றும் ஆடியோக்கள் பகிர்வதை தவிர்க்கவும். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.